ரவா வச்சு சிம்பிளான அதே சமயத்தில் ஒரு சுவையான ஸ்வீட் ரெசிபி பார்த்துடலாமா? நான் வந்து 1 கப் அளவுக்கு ரவா எடுத்து தான் இந்த ஸ்வீட் செஞ்சுருக்கேன். இந்த ஸ்வீட் செய்கிறது ரொம்ப ஈஸி, டேஸ்ட்டாகவும் இருக்கும். டக்குன்னு நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். இப்போது ஒரு பேனில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் நெய் விட்டுக்கிறேன். அந்த நெய் உருகட்டும். இப்போது 1 கப் அளவுக்கு நான் ரவா சேர்த்து இதில் வறுத்துக்க போகிறேன். நெய் இல்லைன்னா ஆயில் கூட நம்ம சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு ரவா சேர்த்துட்டு இந்த நெய்யிலேயே இதை வந்து வறுத்துக்கிறேன். ரவா வந்து நல்லா வறுபடணும். ஒரு கப் அளவுக்கு ரவாக்கு நான் 1 கப் அளவுக்கு பால் சேர்த்துருக்கேன். 2 பேட்சை நம்ம பிரித்து ஊற்றிக்கலாம். இப்போ ஏற்கனவே கொஞ்சம் ஊற்றணும் இல்லையா, மறுபடியும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி பிசைஞ்சுக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி. இது அப்படியே இருக்கட்டும். இப்போது இன்னொரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். 1/2 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறேன். சுகர் நல்லா கரைஞ்சா போதும். கம்பி பதம் வரணும்னு அவசியம் கிடையாது. அந்த பிசு பிசு தன்மையோடு இருந்தாலே போதும். சர்க்கரை நல்லா கரையட்டும். கரைஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து இறக்கி வச்சிடலாம். இந்த ஸ்டேஜில் கூட நம்ம வந்து எடுத்துடலாம். ஏன்னா கம்பி பதம் வரணுன்ற அவசியம் கிடையாது இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு. அந்த பிசுபிசுப்பு தன்மையோடு இருந்தாலே போதும். இப்போ நம்ம ஊற்றுறோம் இல்லையா, இந்த மாதிரி வந்தாலே போதும். நம்ம ஏற்கனவே வச்சுருந்தோம் இல்லையா ரவா, வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா, வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த ரவாவை நல்லா பிசைஞ்சிக்கலாம். ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு இதை நம்ம பிசைஞ்சிக்கணும். இதில் சால்ட்டு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். அதே மாதிரி சோடா மாவு கொஞ்சம் நான் சேர்த்துக்கிறேன். சோடா மாவு சேர்க்கறதுனால நல்ல சாஃப்டாகவும் நல்ல உப்புன மாதிரி இருக்கும் ஸ்வீட்டு. அதுக்காக தான் நான் சேர்த்துருக்கேன். சோடா மாவு உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டு எடுத்து வச்சிடலாம். 1 ஹவர் இது வந்து அப்படியே ஊறட்டும். ஒரு மணி நேரம் கழித்து இந்த மாதிரி உருண்டையாக பண்ணிக்கணும். இதே மாதிரி எல்லா உருண்டைங்களும் செஞ்சு எடுத்து வச்சிடலாம். ஒரு பேனில் ஆயில் விட்டுட்டு மிதமான சூட்டில் இருக்கும் பொழுது நம்ம செஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா உருண்டைகள், அந்த உருண்டைகளை இந்த ஆயிலில் போட்டு நம்ம எடுத்துக்கணும். இது போல் எல்லாமே செஞ்சு வச்சுட்டு ஆயிலில் உங்களுடைய பாத்திரம் எவ்வளோ பிடிக்குதோ அதுக்கேற்ற மாதிரி செஞ்சுக்கணும். முதல்ல வந்து 1 மட்டும் போட்டு நான் செக் பண்ணுறேன். சில நேரம் அந்த ரவை வேகாமல் இருந்தது அப்படின்னா உதிர்ற மாதிரி இருக்கும். இப்போ கரெக்டாக வந்திருக்கு. நம்ம சரியான பதத்தில் தான் பிசைஞ்சிருக்கோம். இதே மாதிரி எல்லா ஸ்வீட்டுமே நம்ம போட்டு எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம குக் பண்ணிக்கணும். இல்லை அப்படின்னா உள்பக்கமாக நல்லா வேகாது, வெளிப்பக்கம் மட்டும் கருப்பாயிடும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம குக் பண்ணிக்கலாம். இது போல் திருப்பி விட்டுட்டு 2 பக்கமும் நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், நல்லா 2 பக்கம் வெந்து வந்துருச்சு, நல்லா கலரும் மாறிச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து எடுத்துடலாம். எடுத்துட்டு வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போது ஏற்கனவே நம்ம வந்து ஜீரா காய்ச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த ஜீராவில் போட்டு எடுத்துக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் கழித்து நம்ம இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கலாம். இது போல் 2 பக்கமும் அந்த ஸ்வீட் ஜீரா படிஞ்சுது அப்படின்னு சொன்னால் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. அவ்வளோதான், இந்த மாதிரி தான் போட்டு எடுக்கணும். இதை வந்து கட் பண்ணி பார்த்துடலாம் எப்படி இருக்குது அப்படின்னு. ரொம்ப நல்லா இருந்ததுங்க, நல்லா வெந்து இருந்தது, டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருந்தது. உங்களுக்கு இது போல் ஒரு முறை செஞ்சு பாருங்கள், எப்படி வந்திருக்குன்னு கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம வீட்டில் கூட நம்ம சிம்பிளாக செய்யலாம்.